الله أكبر الله أكبر. الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدًا رسول الله. أشهد أن محمدًا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الرحمن الرحيم. مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين.
اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. आज अल्लाह ताला के फजल से जमात இன்று அல்லாஹின் அருளால் பிரிட்டன் அஹ்மதியா ஜமாத்தின் ஆண்டு மாநாடு ஆரம்பமாகிறது. இன்ஷா அல்லாஹ் மாலையில் அது மரபுக்கு ஏற்ப தொடங்கப்படும். அல்லாஹ் தாலா இந்த மாநாட்டில் கலந்து கொள்பவர்கள் அனைவரையும் ஹதரத் மசீமது அலைஹிஸ்ஸலாம் மாநாட்டில் கலந்து கொள்பவரிடம் வைத்திருந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுபவர்கள் ஆக்குவானாக. இதில் கலந்து கொள்பவர்கள் அனைவரையும் மாநாட்டில் கலந்து கொள்பவருக்காக ஹதரத் மசீமது அலைஹிஸ்ஸலாம் செய்த துஆவுக்கு வாரிசாக்குவானாக. ஒவ்வொரு அஹ்மதியும் அறிகிறார், இது பற்றி அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும். குறிப்பாக ஹதரத் மசீமது அலைஹிஸ்ஸலாம் இதனை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது மாநாட்டில் கலந்து கொள்வது ஏதோ திருவிழாவில் கலந்து கொள்வதல்ல. எனவே கலந்து கொள்கின்ற ஒவ்வொருவரின் கவனமும் அவரது கவனத்தின் மைய புள்ளியும் மார்க்க அறிவுபூர்வமான ஆன்மீக முன்னேற்றத்தை உருவாக்குவதாக இருக்க வேண்டும். அது மட்டுமன்றி அன்னார் இந்த சிந்தனையுடன் மாநாட்டில் கலந்து கொள்ளாதவர்கள் மீது கோபத்தையும் கூட வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். மாநாட்டின் நிகழ்ச்சிகள் மற்றும் சொற்பொழிவாளர்கள் பேச வேண்டிய தலைப்புகளுக்கு முதலில் ஒரு கமிட்டி கலந்து ஆலோசிக்கிறது. அது மார்க்க அறிவுபூர்வமான ஆன்மீக முன்னேற்றத்தை உருவாக்குவதற்கு உதவி செய்வதாக இருக்கின்றது. இந்த தலைப்புகளின் ஒரு நீண்ட பட்டியல் இருக்கிறது. காலத்தின் ஹலீஃபாவிடம் அப்பட்டியல் ஒப்புதலுக்கு வருகிறது. அவற்றில் சில தலைப்புகளை தேர்வு செய்யப்பட்டு அதை சொற்பொழிவாளர்கள் இங்கு எடுத்து வைக்கிறார்கள். அதன் மூலம் கலந்து கொள்பவர்களின் மார்க்க அறிவுபூர்வமான ஆன்மீக முன்னேற்றத்திற்கு மிகச்சிறந்த கருத்துகள் வழங்கப்படுவதற்காக அவ்வாறு செய்யப்படுகிறது. ஆகவே மாநாட்டுக்கு வருபவர்கள் மாநாடு நடைபெறும் நேரங்களில் மாநாட்டு நிகழ்ச்சிகளில் மாநாட்டு கூடாரங்களில் அமர்ந்து அதனை கேட்பதை உறுதியாக கடைபிடிக்க வேண்டும். சில வேளைகளில் ஆண்கள் தரப்பிலும் பொதுவாக பெண்கள் தரப்பிலிருந்து முறையீடுகள் வருகின்றன. மாநாடு நிகழ்ச்சிகளில் கலந்து அமைதியாக கேட்பதற்கு பதில் மாநாடு கூடாரங்களுக்கு வெளியில் சிறு குழுக்களாக அமர்ந்து சிலர் பொழுதுபோக்குகின்றார்கள். குழந்தைகளுக்கு விளையாட்டு பொருள்களை தந்து கூடாரத்துக்கு அருகிலேயே அவர்களுக்கு விளையாட வாய்ப்பளிக்கப்படுகின்றது. இதனால் மார்க்க சபைகளின் புனித தன்மை குறித்து குழந்தைகளுக்கும் உணர்வில்லாமல் போய்விடும். குழந்தைகள் விளையாடி திரியும் அளவுக்கு சிறியவர்களாக இருந்தால் அவர்களை ஏதாவது ஒன்றை தருவது அவர்களை அமைதிப்படுத்துவதற்கு அவசியம் என்றால் அக்குழந்தைகளை குழந்தைகளுக்கான கூடாரங்களுக்கு எடுத்துச் செல்லுங்கள். அங்கு அவர்களுக்கு விளையாட பொருள்கள் ஆயத்தம் செய்யப்பட்டுள்ளன. ஆனால் பிரதான கூடாரங்களில் ஆண்களும் சரி பெண்களும் சரி குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்க பெற்றோர் அருகில் அமர்ந்து கூடி பேசிக் கொண்டிருப்பது எந்த வகையிலும் சரியானதன்று. இதனை பணியாளர்கள் தடுத்தால் சிலர் அதனை தவறாகவும் நினைக்கிறார்கள், எங்களை தடுக்கப்படுகிறது என்று. ஆனால்
இங்கு தவறு விருந்தினர்களுடையதாகும், பணி செய்பவர்களின் தவறு அல்ல. நான் ஏற்கனவே கூறியது போன்று சொற்பொழிவுக்கான தலைப்புகளுக்காகவே ஒரு கமிட்டி ஆய்வு செய்கிறது. और जब इस बात से मना किया जाए பிறகு பல்வேறு தலைப்புகள் பரிந்துரைக்கப்பட்டு எனக்கு அனுப்புகின்றனர். बुरा भी मनाते हैं। அவற்றிலிருந்து நான் சூழ்நிலைக்கு ஏற்ப 7-8 தலைப்புகளை मेहमानों की होती है, தீர்மானிக்கின்றேன். काम करने वालों की नहीं। தீர்மானம் செய்யப்பட்ட பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைப்புகள் சொற்பொழிவாளர்களுக்கு அனுப்பப்படுகின்றன. तकारीर के अनामी அவர்கள் பல நாட்கள், இன்னும் சொல்வதாயின் மாதம் வரை செலவிட்டு தமது சொற்பொழிவை ஆயத்தம் செய்கின்றார்கள். जिनमें से मैं हालात के मुताबिक சுருக்கமான நேரத்தில் மிகவும் முயன்று அந்த தலைப்பில் திரண்ட கருத்துக்களை ये मुंतखब किए गए अनामी எடுத்து வைக்க முயற்சி செய்கின்றார்கள். जाते हैं। ஆகவே ஒவ்வொருவரும் இதனை கவனத்தில் கொள்ள வேண்டும். महीने से ज्यादा சொற்பொழிவாளர்கள் மற்றும் மார்க்க அறிஞர்கள் இத்துணை நேரம் உழைத்து சொற்பொழிவுகளை தயார் செய்கின்றனர். அதனை கவனத்துடன் கேளுங்கள். इन उन्वानों पर பிறகு நினைவிலும் வையுங்கள். करने की कोशिश करते கேட்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் இந்த சொற்பொழிவுகளில் ஒரு 50% நினைவில் கொண்டால் அவர்களுக்கு மார்க்க அறிவுபூர்வமான ஆன்மீக தகுதியை பல மடங்கு அதிகரிக்க முடியும் என்று நான் கருதுகிறேன். और फिर याद भी रखें। ஹதரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சந்தர்ப்பத்தில் கூறினார்கள், सुनने वाले मर्द भी और औरतें ஒவ்வொருவரும் சொற்பொழிவுகளை கவனம் செலுத்தி கேட்க வேண்டும். முழு கவனத்துடனும் சிந்தனையுடனும் கேளுங்கள். कई गुना बढ़ा सकते ஏனென்றால் இது ஈமானுடைய விவகாரமாகும். सामने இதில் சோம்பல், அசட்டை, கவனமின்மை होकर सुनना चाहिए। மிகவும் தீய விளைவை ஏற்படுத்துகிறது. எவர்கள் ஈமானில் அலட்சியமாக இருக்கிறார்களோ सुनो, क्योंकि ये அவர்களை விழித்து ஏதாவது கூறினால் ஆழ்ந்து கேட்க மாட்டார்களோ सुस्ती அவர்களை பொறுத்தவரை और अदम तवज्जो பேசுபவர் எவ்வளவு பயனுள்ள மற்றும் தாக்கத்தை உருவாக்கக்கூடிய கருத்தை கூறினாலும் எந்த பயனும் ஏற்படாது. करके कुछ बयान किया जाए கூறினார்கள், அத்தகைய மக்களை பற்றி கூறப்படுகிறது, அவர்களிடம் காதுகள் உள்ளன ஆனால் கேட்பதில்லை. ख्वाब वो कैसा ही அவர்களிடம் உள்ளம் இருக்கிறது ஆனால் புரிவதில்லை. भी फायदा नहीं होता। நினைவில் கொள்ளுங்கள், எது கூறப்படுகிறதோ ऐसे ही लोग அதனை மிகவும் கவனத்துடனும் சிந்தித்தும் கேளுங்கள். ஏனென்றால் எவர் மிகவும் கவனத்துடன் கேட்பதில்லையோ याद रखो அவர் எவ்வளவு காலம்தான் பயன் தரும் ஓர் இருப்பின் நட்பில் இருந்தாலும் சரி, அவருக்கு எந்த பயனும் ஏற்பட முடியாது. वो खा अरसा दराज तक फायदा रसा ஆகவே सोबत में रहे। சில வேளை இத்தகைய முறையீடுகள் வருகின்றன. கூடாரத்தில் கடைசி பகுதியில் இருப்பவர்கள், அது ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி, खासतौर पर இதனை बाद वो शिकायतें आती हैं உறுதி கொள்ள வேண்டும். जो मार्की के आखिरी இந்த முறையீடுகள் எல்லாம் சரியானதுதான் என்றால் பணியாளர்களுக்கு முறையீடு செய்ய வாய்ப்பு தரக்கூடாது. அவர்கள் மாநாட்டின் நிகழ்ச்சிகளை மிகவும் கவனத்துடன் கேட்க வேண்டும். அதிலிருந்து நாம் மனதளவில் ஒரு ரசனையை மட்டும் எடுத்தால் போதாது, அல்லது ஏதாவது அறிவுபூர்வமான ஒரு கருத்தை கேட்டு அறிவுபூர்வ ரசனையை மட்டும் பெற்றால் போதாது. மாறாக நிரந்தரமாக அறிவுபூர்வமான ஆன்மீக பயன் பெற வேண்டும் என்ற நியத்தில் சொற்பொழிவுகளை கேட்க வேண்டும். பிறகு சிலர் இருக்கிறார்கள், தமக்கு பிடித்தமான சொற்பொழிவாளர்கள் என்று சிலரை தேர்ந்தெடுத்து வைத்துக் கொள்வார்கள். அவர்களது சொற்பொழிவுகள் வரும்போது மட்டும் மாநாட்டு திடலுக்கு வருகிறார்கள். ஹதரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், நான் எனது ஜமாத் மற்றும் என்னை பொறுத்தவரையிலும் சரி, நான் விரும்புவதாவது வெளிப்படையான சொன்னது சொல்லப்பட்டது என்று கூறப்படுகின்ற சொற்பொழிவுகளை மட்டும் விரும்பக்கூடாது. அனைத்து நோக்கங்களையும் குறிக்கோள்களையும் பேசுபவர் எத்தனை வசீகரமாக பேசுகிறார், अपने नफ्स के लिए வார்த்தைகளுக்கு எவ்வளவு அழுத்தம் தருகிறார் என்ற அளவில் மட்டும் நிறுத்திவிடாமல் लोकाल जो लेक्चरों में முழு கருத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டும்.
கூறுகிறார்கள், அது இன்றி நான் இவ்விஷயத்தில் திருப்தி அடைவதில்லை. நான் விரும்புவதாவது இது செயற்கையாக அல்லது இயல்பிலேயே இருக்கிறது. எந்த பணி நடக்கிறதோ அது அல்லாஹுக்காக செய்ய வேண்டும். என்ன பேசினாலும் இறைவனுக்காக பேச வேண்டும். முஸ்லிம்களிடம் வீழ்ச்சி ஏற்படுவதற்கு மிக பெரும் காரணம் இவையாகும். இந்த மாதிரியான கான்பரன்ஸ்கள், சபைகள், அஞ்சுமன்கள் இருக்கின்றன. அவற்றில் பெரும் பெரும் சொற்பொழிவாளர்கள் சொற்பொழிவாற்றுகிறார்கள். கவிஞர்கள் சமுதாயத்தின் நிலைமை குறித்து பேசுகிறார்கள். இவையெல்லாம் என்ன? இதனால் எந்த விளைவும் ஏற்படாது. சமுதாயம் நாளுக்கு நாள் வளர்ச்சிக்கு பதில் வீழ்ச்சியின் பக்கமே செல்கிறது. கூறுகிறார்கள், விஷயம் என்னவென்றால், இந்த சபைக்கு வருபவர்கள் கலப்பற்ற தூய்மையை எடுத்துக்கொண்டு செல்வதில்லை. உலகியலாளர்களின் சொற்பொழிவுகளை குறித்து அன்னார் இக்கருத்தை கூறியுள்ளார்கள். அவர்களது சொற்பொழிவுகள் மார்க்கத்தின் பெயரால் இருந்தாலும் சரி, உலகியல் அளவில் இருந்தாலும் சரி. அது மட்டுமன்றி அன்னார் ஒரு இடத்தில் கூறுகிறார்கள், இந்த சொற்பொழிவாளர்களுள் பெரும்பாலார் அறிவுபூர்வமான ஆன்மீக முன்னேற்றத்தை மக்கள் பெறுவதற்கு தமது சொற்பொழிவு காரணமாக வேண்டும் என்று நினைப்பதற்கு பதில், நமது சொற்பொழிவை கேட்கும் பொழுது மக்கள் ஆஹா அருமை என்று கூற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அத்தகைய சொற்பொழிவாளர்கள் நமது சொற்பொழிவின் போது கேட்பவர்களை தம்மை வணங்குபவராக்கி விடுகின்றார்கள். அதேபோன்று கேட்பவர்களை பற்றி அன்னார் கூறுகிறார்கள், அவர்களும் கலப்பற்ற மனதுடன் மாநாட்டுக்கு வருவதில்லை, பேச்சுக்களை கேட்பதில்லை. ஆகவே கலப்பற்ற மனதுடன் வந்தால் முற்றிலும் நல்ல தாக்கம் ஏற்படும். எவ்வாறு இருப்பினும் நமது மாநாடுகளில் சொற்பொழிவாளர்களுக்கும் அத்தகைய எண்ணம் இல்லை. பொதுவாக கேட்பவருக்கும் அந்த எண்ணம் இல்லை, இருக்கவும் கூடாது. பேச்சின் மைய கருத்தை புரிந்து அதனை தனது சீர்திருத்தத்தை மேம்படுத்துவதற்காக பயன்படுத்துவதை விடுத்து தற்காலிக ரசனையை பெறுவது கூடாது. நமக்குள்ளும் அவ்வாறு சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் தம்மை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா நம் மீது பேருபகாரம் செய்துள்ளான். நாம் ஹஜரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாமை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். இந்த பேருபகாரத்திற்குரிய உரிமையை நாம் என் நிலையில் செலுத்துவோம் என்றால், அல்லாஹுக்கு எந்த நிலையில் நாம் உண்மையான நன்றி செலுத்துபவர்களாக முடியும் என்றால், நாம் கலப்பற்ற முறையில் அல்லாஹுக்காகவே ஒவ்வொரு பணியையும் செய்யும் போதுதான் அது நடக்கும். அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காக ஒவ்வொரு பணியையும் செய்பவராக நாம் இருக்க வேண்டும். ஹஜரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் நம்மை சிறு சிறு விஷயங்களில் கவனம் மூட்டுவதன் காரணம் ஒரு சிலரின் பலகீனம் பெரும்பாலார் யோசிப்பதற்கு காரணமாகிவிடக் கூடாது. ஒரு சிலரை பார்த்துவிட்டு புதிதாக வரக்கூடிய சந்ததிகள் இவ்வாறு மாநாட்டில் வந்து அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பதையும் சொற்பொழிவில் கவனம் செலுத்தாததையும் பார்த்துவிட்டு இதெல்லாம் அனுமதிக்கப்பட்ட காரியம்தான் என்று கருதிவிடக்கூடாது. இது சம்பந்தமாக நான் கூற காரணம் நினைவூட்டுவதற்காகும். ஏதாவது பலகீனம் இருந்தால் அத்துடன் அது விலக வேண்டும் என்பதற்காகவே. அதன் மூலம் புதிய சந்ததிகள், நமது பிள்ளைகள், இளைஞர்கள் மாநாட்டின் முக்கியத்துவத்தை உணர வேண்டும். இந்த மாநாட்டினால் நமது அறிவு மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்தில் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்றால், மனித பலகீனத்தின் கீழ் சில சொற்பொழிவாளர்களின் சொற்பொழிவில் இருந்து சரியான பயன் அடையவில்லை என்றால் நமக்கு மிகவும் கவலையளிக்கும் விஷயமாகும். அல்லாஹ் தஆலா சொற்பொழிவாளர்களின் நாவிலும் பர்க்கத்தை போடுவானாக. கேட்பவர்களின் மனதில் எவ்வாறு பதிய முடியுமோ அந்த அளவுக்கு சொற்பொழிவாளர்கள் தமக்கு தரப்பட்ட தலைப்பை கூறுவதற்கு வாய்ப்பு தருவானாக. கூறப்படுகின்ற விஷயங்கள் அல்லாஹ் மற்றும் ரசூலின் பேச்சுக்கள் ஆகும்.
பேரன்பு மற்றும் பற்று பற்றிய விஷயங்களாகும். இறை தொடர்பு பற்றிய விஷயங்களாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு கொள்ளுதல் பற்றிய விஷயமாகும். ஹஜரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உண்மை பேரன்பர் ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் மஹ்தியே மஹூத் பற்றிய பேச்சுக்களாகும். கட்டுப்படுதல் பற்றிய பேச்சுக்களாகும். இவை மக்கள் உள்ளங்களில் நுழைந்து நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவை. ஆகவே மாநாட்டுக்கு வருபவர்கள் இதனை உறுதிப்படுத்துங்கள். அவர்கள் இந்த 3 நாட்களில் உலகியல் விவகாரங்களை மறந்திடுங்கள். மார்க்க மற்றும் ஆன்மீக தகுதியை உயர்த்த வேண்டும். அல்லாஹ் தஆலா எல்லோருக்கும் இதற்கு வாய்ப்பு தருவானாக. மாநாட்டில் கலந்து கொள்ளும் விருந்தாளிகளுக்கு கவனமூட்ட விரும்புவதாவது, விருந்தாளிகளுக்கு சேவை செய்வதற்காக தொண்டர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆண்களிலும் சரி பெண்களிலும் சரி. ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய விருந்தாளிகளுக்கு சேவை செய்வதற்காக இந்த சேவகர்களாக மாநாட்டின் இந்த நாட்களில் அவர்கள் தம்மை எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்று கூற வேண்டும். இவர்களுள் காலேஜிலும் ஸ்கூல்களிலும் யூனிவர்சிட்டிகளிலும் படிக்கின்ற மாணவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுள் பெரும்பாலார் சொந்தமாக தொழில் செய்வோர், சிலர் பெரும் பதவிகளை வகிப்பவர்கள். ஆனால் ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய விருந்தாளிகளுக்கு தொண்டு செய்யும் உணர்வுதான் ஒரு பள்ளி மாணவரையும் ஒரு கூலியாளையும் கண்ணியத்திற்குரிய உலகியல் அடிப்படையில் நல்ல பணியில் இருப்பவர்களையும் ஒரே மட்டத்தில் கொண்டு வந்து நிறுத்திவிட்டது. எனவே பணியாளர்களிடம் தவறாக நடந்து கொள்ளக்கூடிய விருந்தாளிகள் தமது உணர்வை கட்டுக்குள் வைக்க வேண்டும். தொண்டர்களின் சுயமரியாதையை கவனத்தில் கொள்ள வேண்டும். சந்தேகமின்றி தொண்டர்களுக்கு எந்நிலையிலும் பொறுமை மற்றும் விவேகத்துடன் நடந்து கொள்ளுமாறுதான் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மனித பலகீனத்தின் கீழ் சில தொண்டர்கள் கடுமையான பதிலை கூறிவிடுகின்றார்கள். எனவே விருந்தாளிகளும் தொண்டர்களை கண்ணியமாகவும் மரியாதையுடனும் நடத்த வேண்டும். விரும்பத்தகாத அசம்பாவிதங்கள் நடக்கும் சாத்தியம் ஏற்படுமாறு எந்த சூழ்நிலையிலும் நடந்து கொள்ளாதீர்கள். பிறகு பிள்ளைகளும் இளைஞர்களும் ஓர் உணர்வின் கீழ் வேலை செய்ய வருகிறார்கள். சில வேளையில் விருந்தாளிகளின் தவறான நடைமுறையின் காரணத்தால் பிறகு அவர்களுக்கு மனமில்லாமல் போய்விடுகிறது. ஜமாத் அல்லாத விருந்தாளிகளுக்கு ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டு அதனால் எதனையாவது வெளிப்படுத்தினால் பொதுவாக அவர்கள் அவ்வாறு செய்வதில்லை. அவ்வாறு செய்தால் எவ்வாறு இருப்பினும் அது ஏற்கத்தக்கதுதான். அவர்களுக்கு ஏதாவது கஷ்டம் என்றால் அவர்களுக்கு நிவர்த்தி செய்து சுகமளிக்க முழு முயற்சி நாம் செய்ய வேண்டும் தான். ஆனால் அஹ்மதிகள் மாநாட்டில் கலந்து கொள்ள வந்திருக்கிறார்கள் என்றால் ஒரு வகையில் சந்தேகமின்றி அவர்களும் விருந்தாளிகள் தான். ஆனால் அவர்களின் நோக்கம் விருந்தாளியாகி அமர்வதாக இருக்கக்கூடாது. மாநாட்டின் பர்க்கத்துகளில் இருந்து பங்கு பெறுவதற்காகவே வருகின்றார்கள். நான் ஏற்கனவே கூறியது போன்று இந்த சிந்தனையுடன் தான் வரவும் வேண்டும். எனவே அவர்களின் தங்குமிடம், உணவு நேரங்கள், இங்கு தங்குமிடம் இல்லை, அவர்கள் வந்து போகும்பொழுது வாகன நிறுத்துமிடங்களில் சில காரணங்களால் சிரமம் ஏற்பட்டாலும் கூட திறந்த மனதுடனும் பொறுமையுடனும் அதனை சகித்துக் கொள்ள வேண்டும். இங்கு எல்லா வசதிகளும் தற்காலிகமாகத்தான் செய்யப்படுகின்றன. கடந்த ஹுத்பாவில் குறிப்பிட்டேன், சில நாட்களுக்காக முழு நகரமாக ஆக்கப்படுகிறது. சில நாட்களுக்குள் அதனை கலைக்கவும் வேண்டியிருக்கிறது. தொண்டர்கள் தான் இவை அனைத்தையும் செய்கிறார்கள். எவ்வாறு இருப்பினும் எங்கு தற்காலிகமாக வசதி செய்யப்படுகிறதோ அங்கு ஏதாவது சிறிது கஷ்டமே இருக்கும். எவ்வளவுதான் சிறந்த ஏற்பாடுகளை செய்ய முயற்சி செய்தாலும் சரி, பிறகும் சில ஏற்பாடுகள் செய்ய முடியாமல் போய்விடும். அவற்றை நிரந்தரமான இடங்களில் மட்டுமே செய்ய முடியும்.
என்னிடம் கூறப்பட்டது, கடந்த வருடம் மாநாட்டில் கலந்து கொண்ட பெண்மணி ஒருவர் கூறினார், கூடாரங்களில் ஏசி செய்ய வேண்டும், சூடான பருவநிலை உள்ளது, ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று எமக்கும் தெரியும், ஏற்பாடு செய்பவர்களுக்கும் தெரியும். ஆனால் ஏர் கண்டிஷனிங் ஏற்பாடு செய்வது மிகவும் சிரமம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் காற்று வருவதற்கு கதவை திறந்து வைக்க வேண்டியிருக்கிறது. இது ஒரு எளிய காரியம் என்று மக்கள் நினைக்கிறார்கள், அல்லது மின் விசிறிகளை ஏற்பாடு செய்வது சாதாரண விஷயம் என்று நினைக்கிறார்கள். சில தொழில்நுட்ப சார்ந்த விஷயங்களில் சில தடங்கல்களும் பிரச்சனைகளும் முன்வருகின்றன. மின்விசிறிகளை அமைப்பதும் சில நேரங்களில் சிரமமாகும். பிறகு செலவினங்களையும் கவனத்தில் கொள்ள வேண்டியுள்ளது. ரப்வாவில் மாநாடு நடந்தது, இப்போதும் காதியானில் நடக்கிறது. குளிர்காலத்தில் சில நேரங்களில் மழையில் திறந்த வெளியில் அமர்ந்து கூட மக்கள் மாநாட்டை கேட்கிறார்கள், குளிரையும் சகிக்கிறார்கள். கலந்து கொள்பவர்களுக்கு இத்தகைய சிறிய பெரிய சிரமங்களை சகிக்க வேண்டி வந்தாலும், சூட்டை சகிக்க வேண்டி வந்தாலும் சகிக்க வேண்டும். ஹதரத் மசீமது அலி இஸ்லாம் ஒரு சந்தர்ப்பத்தின் போது அத்தகைய மக்களை பார்த்து கூறினார்கள், அவர்கள் பல்வேறு பொருள்களை கோரிக்கை வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். பாருங்கள், ஒரு விருந்தாளி இங்கு வசதி கிடைக்கும், குளிர்ந்த சர்பது கிடைக்கும், விதவிதமான சிறந்த உணவு கிடைக்கும் என்ற விஷயங்களுக்காக வருகிறார் என்றால், ஒருபுறம் விருந்தோம்புவோருக்கும் முடிந்தவரை விருந்தாளிக்கு எந்த குறையும் வைக்காமல் இருப்பது கடமையாகும். விருந்தாளிக்கு வசதி செய்து தர வேண்டும், தருகிறார். ஆனால் விருந்தாளி இவற்றையெல்லாம் தானே எதிர்பார்க்கிறார் என்றால் அது அவரது அழிவுக்கு காரணமாகிவிடும். ஆகவே இந்நாட்களில் விருந்தாளிகள் எவ்வளவு வசதி உள்ளதோ அதனை கொண்டு அல்லாஹுக்கு நன்றி செலுத்துங்கள். இரவையும் பகலையும் ஒன்றாக்கியவாறு ஒவ்வொரு துறையிலும் விருந்தோம்பலின் கடமையை நிறைவேற்ற முயற்சி செய்த தொண்டர்களுக்கும் நன்றி செலுத்துங்கள். மாநாட்டின் 3 நாட்களிலும் நாம் இறைவனை எவ்வாறு திருப்திப்படுத்துவது என்ற முயற்சியில் விருந்தாளிகள் இருக்க வேண்டும். அல்லாஹ்விடம் உதவி கேட்டவாறு இந்த நாட்களை கழியுங்கள், அவனிடம் நல்லதை கேட்டவாறு கழியுங்கள். ஒவ்வொரு தீங்கிலிருந்தும் இறைவனிடம் அடைக்கலம் தேடியவாறு இந்நாட்களை கழியுங்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எந்த மனிதர் ஓரிடத்தில் தங்கி இருக்கும் பொழுது அல்லது தற்காலிக கூடாரத்தில் தங்கும் போது அல்லாஹ்வின் முழுமையான கலிமாவின் அடைக்கலத்தில் வருகிறேன், ஒவ்வொரு தீமையிலிருந்தும் இறைவனது அடைக்கலத்தை விரும்புகிறேன் என்று துஆ செய்வாரோ, அவர் அந்த தங்குமிடத்தை விட்டு செல்லும் வரை எந்த ஒன்றும் அவருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தாது. ஆகவே குறிப்பாக இந்த நாட்களில் குறிப்பாக இந்த துஆவை கேளுங்கள். உலகின் சூழ்நிலையாவது எந்த நேரத்தில் எவர் விஷமம் செய்வார் என்று யாருக்கும் தெரியாது. எந்த வகையான நஷ்டத்தை விளைவிக்க என்னென்ன திட்டங்கள் தீட்டியிருக்கிறார்கள் என்று தெரியாது. அல்லாஹ் அவர்களிடமிருந்து நமக்கு பாதுகாப்பு தருவானாக. பிறகு நோய் முதலிய கஷ்டங்கள். குழந்தைகளுடன் மக்கள் வந்திருக்கிறார்கள், மிகவும் உணர்ச்சியுடன் மக்கள் வருகிறார்கள். தட்பவெட்ப நிலையின் ஏற்ற இறக்கத்தால் குழந்தைகளுக்கு கஷ்டம் ஏற்படுகிறது. குழந்தைகளுடன் வருபவர்கள் அதனையும் பொருட்படுத்துவதில்லை. சில குழந்தைகளுக்கு எளிதில் கஷ்டம் ஏற்பட்டு விடுகிறது. எனவே இந்த எல்லா துஆக்களும் செய்யப்பட்டால் எல்லா வகையான கஷ்டங்களில் இருந்தும் விஷமங்களில் இருந்தும் நம்மை காப்பாற்றுகின்றான். ஆகவே எல்லா வகை கஷ்டங்களில் இருந்தும் தப்புவதற்காகவே நாம் துஆ செய்து கொண்டிருக்க வேண்டும். மேலும் ஒவ்வொருவரும் அறிவார், அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு
இபாதத்தின் உரிமையை நிறைவேற்றுவது அவசியமாகும். அல்லாஹ்வுடைய காரியங்களை செயல்படுத்துவதும் அவசியமாகும். இந்த நாட்களில் இந்த அடிப்படையில் உங்கள் வாழ்வை அமையுங்கள். இது இந்த நாட்களில் மட்டுமல்ல, இவை வழக்கமாகிவிட்டால் அது ஒவ்வொருவரின் வாழ்வின் நிரந்தர அங்கமாகிவிடும். நான் குழந்தைகளுடன் வருபவர்களை பற்றி கூறினேன். எனக்கு தெரிய வந்தது, குழந்தைகளுடன் இரவில் சிலர் வந்தனர். ஏற்பாட்டாளர்களிடம் படுக்கை மெத்தைகள் குறைவாகிவிட்டது. இதனால் சின்னஞ்சிறு குழந்தைகளை வைத்திருந்த ஒரு சிலருக்கு கஷ்டம் ஏற்பட்டது. குழந்தைகளை அவர்கள் தமக்கென கொண்டு வந்த கம்பளிக்குள் போர்த்தி கொண்டவாறு தூங்க வைத்து விட்டனர். மக்கள் ஓர் உணர்வுடன் சிறு குழந்தைகளையும் கூட எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். 9-10 மாத குழந்தைகள், 1 வருட 2 வருட குழந்தைகளும் அவர்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். இதே கூடாரங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கு சரியான ஏற்பாடு இல்லை, குளிர் அதிகம், வேறு எங்காவது செல்லுங்கள் என்று கூறப்பட்டால் நாங்கள் சகித்துக் கொள்வோம், எங்களது குழந்தைகளும் சகித்துக் கொள்வார்கள், இங்கேயே இரவை கழிப்போம் என்று கூறுகிறார்கள். அதன் மூலம் மாநாட்டின் சூழலில் இருந்து முழுமையாக பயனடைவதற்காக அவ்வாறு செய்கின்றனர். எங்களுக்கு நிம்மதி வேண்டும், வசதி வேண்டும் என்று கேட்பவர்கள் உணருங்கள். அல்லாஹ்வின் அருளால் அஹ்மதிகளுள் பெரும்பாலார் நாங்கள் மாநாட்டை கேட்கவே வந்தோம், கொஞ்சம் சிரமப்பட வேண்டி வந்தால் பிரச்சனை இல்லை, சகிப்போம் என்று கூறுகின்றார்கள். அவர்கள் மிகவும் உறுதியான மனப்பக்குவம் உள்ளவர்களாக உள்ள அதே போன்றே தமது குழந்தைகளையும் ஆக்க அவர்கள் விரும்புகிறார்கள். எவ்வாறு இருப்பினும் அத்தகைய ரஹ்மத்தை கொண்டு வந்த விருந்தாளிகளும் உள்ளனர். அத்தகைய விருந்தாளிகளுக்காக அல்லாஹ் தஆலா விரும்புபவரின் பணியை எளிதாக்கி விடுகின்றான். நான் ஏற்கனவே கூறியது போன்று இரவில் சிலருக்கு கஷ்டம் ஏற்பட்டது. கடந்த இரவில் படுக்கை மற்றும் மெத்தைகளின் குறைவு ஏற்பட்டது. அந்த விருந்தாளிகளுக்கும் அல்லது ஏதாவது ஒரு வகையில் சிரமத்தை சகித்த விருந்தாளிகளுக்கும் இன்று இரவில் நிர்வாகம் அந்த சிரமத்தை அகற்றிவிடும் என்று நம்புகிறேன். நேற்று ஏற்பட்டது போன்ற கஷ்டம் இன்று இரவில் ஏற்படாது இன்ஷா அல்லாஹ் என்று நம்புகிறேன். மாநாட்டில் கலந்து கொள்பவர்கள் இன்னொன்றையும் நினைவில் கொள்ள வேண்டும். தொழுகை நேரங்களில் குறித்த நேரத்தில் வந்து அமருங்கள். அதன் மூலம் தாமதமாக வருவதனால் இரைச்சல் ஏற்படாமல் இருக்கும். உணவிற்கு தாமதம் ஏற்பட்டால் தொழுகை நேரங்களை கவனிக்கிற பொறுப்பாளர்களுக்கு தகவல் தந்துவிட வேண்டும். விருந்தாளிகள் உணவு உண்டு கொண்டிருக்கிறார்கள், தொழுகைக்காக 10-15 நிமிடங்கள் தாமதிக்க வேண்டும் என்று கூறிவிட்டால், எனக்கு தகவல் தந்துவிட்டால் அவர்களுக்காக எதிர்பார்க்கப்படும். எவ்வளவு முயன்றாலும் எனக்கும் கூட வேலை பழுவினாலும் சில நிமிடங்கள் தாமதமாகி விடுகின்றன. சில வேளை கூடுதல் நேரம் தாமதமாகி விடுகிறது. குறிப்பாக வெளியில் இருந்து வந்த விருந்தாளிகள், ஜமாத் அல்லாத விருந்தாளிகளின் சந்திப்பினால் தாமதமாகி விடுகிறது. இருந்தும் கூட பார்க்கிறேன், நான் வந்து தொழுகை ஆரம்பமான பிறகும் கூட கணிசமான மக்கள் உள்ளே வருகிறார்கள். இவ்விஷயத்தில் விருந்தாளிகளும் சரி, தர்பியத்து துறையும் சரி கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் இவர்கள் தாமதமாக வருவதனால் மரப்பலகையால் போடப்பட்டுள்ள தரையினால் சப்தம் ஏற்படுகிறது. இந்த இரைச்சலை அகற்றுவதற்கு எவ்வளவு முயற்சி செய்ய முடியுமோ அவ்வளவும் செய்தும் கூட சப்தம் வருகிறது. முதலிலேயே வந்துவிட்டால் துஆ மற்றும் ஜிக்ரை இலாஹி செய்து கொண்டு இருங்கள், அதற்கும் நற்கூலி கிடைக்கும். அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திற்கும் நற்கூலி வழங்குகின்றான். தொழுகையை எதிர்பார்த்து அமர்ந்திருப்பதும் ஒரு நற்கூலிக்கு உரியதாகும். இந்த நற்கூலியையும் நாம் இழந்துவிடக் கூடாது. இதுவே இந்த 3 நாட்களை சரியாக பயன்படுத்துவதாகும். வெளியில் அங்கும் இங்கும் நின்று பேச்சில் மூழ்கியிருப்பதை விட, பிறகு நான் வந்து தொழுகையை ஆரம்பித்த பிறகு உள்ளே வருவதை விட இது சிறந்தது.
நான் ஏற்கனவே கூறியது போன்று பலகையால் ஆன தரையின் காரணமாக தொழுபவர்களுக்கு சிரமம் ஏற்படுகிறது. அடுத்து தொழும்போது மாநாட்டு நேரத்திலும் போனை அணைத்து வையுங்கள் அல்லது குறைந்தபட்சம் மணி ஓசையை குறைத்து வையுங்கள். தமக்கு தவிர்க்க முடியாத அழைப்பு வரலாம் என்று நினைப்பவர்கள் குறைந்தபட்சம் சைலண்டில் போட்டு வையுங்கள். இவ்வருடம் அமைப்பாளர்கள் மொபைல் போனுக்கான வசதியை மேம்படுத்தி இருக்கிறார்கள். நகருக்குள் எந்த அளவுக்கு தெளிவாக சிக்னல் வருமோ அந்த அளவுக்கு இந்த மாநாட்டு பகுதிக்கும் கிடைக்கும் என்பது நிர்வாகத்தின் வாதமாகும். இவர்களின் பேச்சை கேட்டு நிறைய பேர் இவர்களின் சிம்மை போட்டிருக்கலாம். இங்கு ஒரு குறிப்பிட்ட சூழலுக்காக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே தொழும் நேரத்திலும் மாநாட்டு நேரத்திலும் அதிகமாக போன் மணி அடித்து மேலும் ஒரு பிரச்சனை உருவாகக்கூடாது. எனவே இங்கு தமது காரில் கலந்து கொள்ள வருபவர்கள் போக்குவரத்து துறையுடன் முழுமையான ஒத்துழைப்பு தர வேண்டும். அதன் மூலம் அமைப்புக்கு எந்த சிரமமும் ஏற்படக்கூடாது. இம்முறை பார்க்கிங் கார் நிறுத்தும் இடத்துக்கான ஏற்பாட்டை இன்னும் மேம்படுத்த முயற்சி செய்யப்பட்டுள்ளது. ஆனால் மக்கள் ஒத்துழைத்தால் மட்டுமே எந்த ஏற்பாடும் சிறப்பாக இருக்க முடியும். எனவே எந்த ஒரு நிர்வாக மேம்பாட்டுக்கும் மாநாட்டுக்கு வருபவர்களின் ஒத்துழைப்பு அவசியமாகும். ஸ்கேனிங் துறைக்கு முழுமையாக ஒத்துழைப்பு தாருங்கள். எல்லா ஏற்பாடுகளும் கலந்து கொள்பவர்களின் வசதி மற்றும் பாதுகாப்பிற்காகவே செய்யப்படுகின்றன. ஜமாத்தின் அழகு இதுதான். ஒவ்வொரு அஹ்மதியும் நிர்வாகத்தின் அங்கமாகும். மாநாட்டில் கலந்து கொள்ள வருபவர் தொண்டராகவே இருந்தாலும் சரி, தொண்டர் அல்லாதவராக இருந்தாலும் சரி, குறிப்பாக பார்க்கிங், ஸ்கேனிங், உணவு உண்ணுமிடம், மாநாட்டு திடல், இந்த அனைத்து இடத்திலும் ஒவ்வொருவரும் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியமாகும். சுற்றுச்சூழலை கவனிப்பது அவசியமாகும். எந்த ஒரு அசாதாரண பொருளை பார்த்தாலும், அசாதாரண அசைவை கண்டாலும் உடனடியாக நிர்வாகத்திற்கு எச்சரிக்கை செய்யுங்கள். நீங்களும் எச்சரிக்கையாக இருங்கள். ஆனால் எல்லா நிலையிலும் கவனமின்மையாக இருக்கக்கூடாது. ஒருவர் தனது தனிப்பட்ட தங்குமிடத்தில் இருந்தாலும், ஜமாத்தின் கூடாரங்களில் இருந்தாலும், தமது ரொக்கம் மற்றும் விலை உயர்ந்த பொருள்களை உங்களிடமே வைத்திருங்கள். குறிப்பாக பெண்கள் நினைவில் கொள்ளுங்கள். பெண்களிடம் நகைகள் இருந்தால் அதனை அணிந்து கொள்ளுங்கள். முதலாவதாக மாநாட்டுக்கு நகைகளை கொண்டு வரக்கூடாது. மார்க்க சூழலில் நாளை கழிக்க வருகிறீர்கள், உலகியல் விழாக்களுக்கு வரவில்லை. எனவே வந்தவர்கள் சிலர் கொண்டு வந்து விட்டார்கள், சரி, அவர்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆனால் தினமும் வருபவர்கள் தமது நகை மற்றும் ஆடைகளில் கவனம் செலுத்துவதற்கு பதில் மாநாட்டின் இந்த நாட்களில் ஆன்மீக முன்னேற்றங்களை கவனத்தில் கொள்க. மாநாட்டின் நாட்களில் சில துறைகள் தமது கண்காட்சிகளை அமைத்துள்ளன. இவ்வாறு வரலாற்றுத்துறை மற்றும் ரிவ்யூ ஆஃப் ரிலிஜன் துறையும் திருக்குர்ஆனின் பிரதிகள் மற்றும் ஈசா அலை இஸ்லாமுடைய கஃன் சம்பந்தமான ஆதாரங்களை கண்காட்சியாக வைத்துள்ளது. சென்ற வருடம் செய்யப்பட்டது போன்று இவ்வருடம் அதனை விட சற்று நல்லதாகவே இருக்கலாம். இந்த இரண்டும் அதனதன் வட்டத்தில் பொது அறிவு கண்காட்சிகளாகும். ஆண்கள் பெண்களுக்கு என்று நேரம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. பயனடைய முயற்சி செய்யுங்கள். பிறகு மீண்டும் கூறுகிறேன், குறிப்பாக துஆவின் பக்கம் கவனம் செலுத்துங்கள். இந்நாட்களில் தொழுகைகள், நஃபில்கள் தவிர திக்ர இலாஹி ஸலவாத் ஓதுவதில், பிற துஆ செய்வதில் நேரத்தை செலவிடுங்கள். அல்லாஹ் தஆலா இந்த மாநாட்டை எல்லா வகையிலும் பரக்கத்துக்குரியதாக ஆக்குவானாக. நமது அனைவரின் துஆவையும் ஒப்புக்கொள்வானாக. ஒவ்வொரு விஷமங்களில் இருந்தும் நம்மை பாதுகாப்பானாக.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.